ஹாய் காய்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்க பீட்டா கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட கொஞ்சம் பீட்டாஸ் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரீட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தோம். பட் ஆனால் இந்த ஜூன் மந்த், மே, ஏப்ரல் இதெல்லாம் சம்மருன்றதால இதில் நம்மளால் ப்ரீட் பண்ண முடியல. போட்டு பார்த்தோம், ப்ரீடிங் ஒரு பேராக அது ப்ரீட் ஆகலை. ஏன்னா சம்மருக்கு அதுக்கே தெரியுது இந்த ஹீட்க்கு செட் ஆகாது. ஒருவேளை நம்ம ப்ரீடிங் பண்ணி இதில் ப்ரைஸ் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த சம்மர் ஹீட்டில் அதோட ப்ரைஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரேட்டாக இருந்திருக்காது, காப்பாற்றிருக்கோம் அவ்வளோ முடியாது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைட்டரையும் நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் ஹெல்த்தியாக்கலாம். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கிளைமேட் மாறுறப்போ ப்ரீட் பண்ணுறப்போ நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த மூணும் நம்மக்கிட்ட இருக்கிறது. இந்த ஒயிட்டோட குவாலிட்டி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இது பியூர் ஒயிட்டு ப்ளக்கார்டு வெரைட்டி. இது பக்கத்தில் எல்லோ பேஸில் இருக்கிறது நீமோ கேண்டிலே கொஞ்சம் எல்லோ அதிகமாக வரணுன்றதுக்காக எடுத்தது. ஏன்னா நீமோ கேண்டின்றது வாங்கி கொஞ்ச நாளில் அதோட ஏஜ் ஆக அதுக்கு டார்க் வேரியேஷன் தான் அது கலர் மாறுது. ஸோ இந்த கலரில் இருக்கப்போ இந்த எல்லோ வேரியன்ட் நிறையா எடுத்தோன்னா இதோட குட்டியிலருந்தும் கொஞ்சம் நிறையா அந்த எல்லோ ப்ளூ எப்பவுமே நீங்கள் வாங்குறப்பே அதே மாதிரி வாங்குங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷில் பாருங்கள், எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலந்த மாதிரி வாங்குங்க. இது நம்மளோட ஒயிட்டு. இந்த ஒயிட்டுக்கு குறையே கிடையாது, இதோட பாடி ஷேப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே. இப்போ பாருங்கள், இதில் தனியாக இதை ஃப்ளேர் பண்ணுறதுக்காக தனியாக காட்டணுன்றதுக்காக எடுத்தது. இதோட டெய்ல் லைட்டாக ஸ்பேடு மாதிரி வரும், ஆனால் ஸ்பேடு இது கிடையாது, அது ஷேப்பு தான் அந்த மாதிரி இருக்குது. இதோட பாடி ஷேப்பு அந்தளவு ஒயிட் அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் இது இந்த கலரேஷனுக்காக நான் இந்த ஃபிஷ் சூஸ் பண்ணேன். அடுத்தடுத்த ஃபிஷ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதோட இதுக்கு பேரும் வச்சுருக்கேன், அதோட வீடியோவும் அட்டாச் ஆகிருக்கு. இதுலேயே ஒரு பேராக வரும். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் குவாலிட்டியும் அதுக்கு ஃபுட்டும் கரெக்டாக போகிறோமோ அந்த மாதிரி இருக்கும். இது ஹெல்பாய் வெரைட்டி. ஹெல்பாயின் வெரைட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பக்காவாக ரொம்ப குவாலிட்டி இம்போர்ட் பண்ண குவாலிட்டி இல்லை, ஹெல்பாய் பேஸ் வெரைட்டி இது. பட் ஆனால் இது ஃப்ளார் பண்ணுறப்போ ஓரளவு இருக்கும் இதோட ஃபின்னேஜ்லாம். பட் இப்போ தெரிய மாட்டேங்குது. இது கூட நான் இதோட ஃபீமேல் போடுறப்போ நல்லா தெரியும். இது என்னோடய ஒயிட் பேர். இது எப்படி இருக்குது பாருங்கள், மேலும் ஃபீமேலும் நல்ல பாடி ஷேப்பாக அதோட முதுகு மேலே போய் இறங்கணும், அப்போ தான் அதோட நல்ல பாடி ஷேப். இதில் பாருங்கள், அது கண்ணுலேருந்து பாருங்கள் அந்த லைனை மேலே போய் கீழே இறங்குறது. அது டெய்ல் எப்படி இருக்குது, அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் அழகாக தெரியணும். பர்ஃபெக்ட் பீஸ் அந்த ஒயிட்டு, அதுக்கான பேர் அது. இது ஷாராக ப்ரீடிங் போட்டு நம்ம கண்டிப்பாக குட்டி எடுப்போம். நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும். நான் 0 to 200 days அது ஃப்ரைஸ்லேருந்து அதை பாட்டிலிங் பண்ணுற வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன். எந்த பேர் நல்லா இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இதில் 3த்தில் எந்த பேர், இப்போ 3 பேர் காட்டுவோம். இது நீமோ கேண்டி பேர். இதோட ஃபீமேல் பாருங்கள், அதுவும் கலரேஷன் அதிகமாக வர மாதிரி தான் எடுத்தேன். பட் ஆனால் அதில் எல்லோ இல்லை, மேலேருந்து தான் எல்லோ உடஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இன்னும் கொஞ்சம் அடல்ட் ஆகலை அந்த ஃபீமேல். ஃபீமேலை ஜூம் பண்ணி பாருங்கள், காட்டுறேன். இது கொஞ்சம் ஃபோக்கஸ் அடி வாங்குற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ட போக என் கேமரா லென்ஸ் ஃபோக்கஸ் அடி வாங்குது. ஸோ நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக காட்டணும்னு கிட்ட போனேன், ட்ரை பண்ணேன், ஆகலை. இது ஹெல்பாய் வெரைட்டி. நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ளார் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்ட்டு. இப்போ ஃப்ளார் பண்ணுது இந்த ஹெல்பாய் வெரைட்டியை பாருங்கள். இதில் ஃபீமேலும் ஹெல்பாய் வெரைட்டி தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், எங்கள் வீட்டில் இருக்க பூனை அது.
அவ்வளோதான், இதோட 3 பேர் முடிஞ்சுது. இது நம்மக்கிட்ட ஒரு அடல்ட்டு ஃபீமேல். கிட்டத்தட்ட என்கிட்டே இது வந்து ஒரு 3 to 3.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் வாங்கினப்போ கலர் இருந்தது வேறு, பட் ஆனால் இதில் உடம்புல ப்ளூ இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்தா எங்கேயுமே ப்ளூ ஷேடே அடிக்கல, ஒரு டாட்டட் மாதிரி தெரியுது ப்ளூ. பட் நான் வாங்குறப்போ இது நல்ல ஒரு பிங்கிஷ் ஷேடில், உடம்புல ஒயிட் ஷேடில் ப்ளூ, ஆரஞ்சு எல்லாமே இருந்தது. வயசாக இது வந்து டார்க் கலர் வந்துச்சு.